நான் சொல்கிற உசிலம்பட்டி வந்து 10,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, அதை விட்டுருவோம். பக்கத்தில் இருக்கிற மத்திய பிரதேசில் யாரோ யார் மேலேயோ சிந்தி வச்சாங்க. மத்திய பிரதேஷ் ஆளும் மாநிலம் யார் தெரியுமா? பாஜக. பாஜகன்னு யார் தெரியுமா? ஆளும் சக்தி. ஆளும் சக்தி யார் தெரியுமா? தலித் விரோதி. மோடி, அமித்ஷா இப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருக்க சௌஹான் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அந்த பாதிக்கப்பட்டவரை கூப்பிட்டு காலை கழுவுனார். யார்? சிஎம். அங்கே இங்கே 10 நாள் ஆச்சு, ஒருத்தருக்கு அந்த விஷயம் தெரியாது. பேப்பரில் ஒரு கார்னரில் வந்தது, காணவில்லை திருமாவளவன். நீங்கள் தேடணும், காணவில்லை திருமாவளவன் எங்கே இருக்காருன்னு பார்க்க சொல்லுங்கள். இப்போ இதோட நீங்கள் இப்போ சீமான் சொல்கிறத லிங்க் பண்ணுங்கள், கரெக்டாக வருதா இல்லையா? இது என்ன மண்ணுடான்னு கேட்குறோம். இது மண்ணா? இது உங்கள் மண்ணா? அது அப்போனா என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் இப்போவாது திருமாவளவன். ஆனால் ஒரு ஜோக்கு இதில் என்னென்னா, விசிகா அந்த லோக்கல் இருக்க விசிகாவும் போய் போராட்டி தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அந்த நான் சொல்கிற அந்த சங்கமும் சேர்ந்து விசிகாவும் சேர்ந்து தான் போய் போராட்டம் பண்ணி இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அங்கே போராட்டம் பண்ணாங்கல்ல, தலைவர் என்ன சொல்லணும்? இப்படி நடக்குது தமிழ்நாட்டில் உசிலம்பட்டியில், இது நியாயமா? இது என்ன ஆட்சியாக நடக்குதுன்னு சொல்லணும்ல. அவர் சொல்லியிருந்தாலும் பெரிய நியூஸ் ஆயிருக்கு. ஒன்றும் யாருக்கும் தெரியல, அப்படியே விட்டாச்சு, எல்லாம் மறந்தாச்சு.